பின்னால் வந்த உடனே வந்து லக்கேஜ் பிரிவடுது. என்ன சம்பவம்னா வந்து இந்த ட்ரீயே 11,000. இப்போ இந்த தண்ணியை பார்த்தா தெரியுதா? இந்த தண்ணி இப்படி அடிச்சிருக்கேன், அடிச்சு கொண்டு போகணும். இந்த கேட் தாண்டிட்டமெண்டாலே ஏற்பட்டான். இப்படி ஒரு ட்ராலி கண்டு எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாபாய். இதில் வந்து எந்தெந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கு அது சம்மந்தமான விவரங்கள். ஃபோட்டோ பாட்டில் எடுத்து நாங்களும் அதுக்கு குடிக்கிறதுக்கு கப் தந்தவை. அந்த கப்புக்கு வந்து 20 ரூபா போட்டிருக்கணும். கூடுதலாக வந்து இந்தியாவிலேருந்து கணக்கு பேர் வந்து விசிட் பண்ணினோம் ஸ்ரீலங்காவுக்கு. ஐயா சிவா ஸ்போர்த்திலோட வந்துருக்கிறார். 2,000 சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு 15,000. சாப்பாடு என்ன வேறுங்கண்ணா? ஓகே. இந்த புயலால் வந்து ஏற்பட்ட பாதிப்புகளை நீங்கள் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே என்ன கிளைமேட் என்ன சொல்லுது? கிளைமேட் சேஞ்ச். இது ஒரு பன்சலை. இந்த பன்சலையை வந்து அப்படியோ உடஞ்சி நொடுங்கிட்டு பாருங்க. இந்த அதுலேயும் நிறைய 2 பாலம் உடஞ்சி கிடந்த உடஞ்சி போட்டுட்டாங்க. நல்ல சுட சுட டீ உண்டு. வேற லெவலாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்க. கடையின்ற கூரையில் 50 சொச்ச பேர் வந்து ஏறி நின்று அவன் உயிரை வந்து காப்பாற்றி இருந்திருக்கிறான். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய காலை பொழுது வந்து இலங்கை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்து தொடங்குது. நேற்று நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருப்போம். இன்றைக்கு அதிகாலையில் வந்து ஒரு ஆளை கூப்பிட்றதுக்கு வந்திருப்போம். யாருன்னு சொன்னாங்களா தெரியல, இன்னுமே வந்து சொல்லலை. யாருன்னா வந்து என்னுடைய பெரியப்பா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வரார். அவரை கூப்பிட்றதுக்கான்னு நாங்கள் நேற்று வந்த நாங்கள் இன்றைக்கு ஏர்போர்ட் பார்க்கிங்கில் நிற்கிறோம். எப்படியோ இப்படியே எல்லாம் காலை கடல் எல்லாம் இதிலே முடிச்சுட்டு அப்படியோ கூப்பிடுவோம். இன்னும் ஃப்ளைட் வர்றதுக்கு வந்து கண்ணேரம் இருக்குது. அப்போ உங்களுக்கு விமான நிலையம் சம்மந்தமாகவும் அவர் வரைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி புறாமகனை பார்த்து கொடுக்குற இன்ப அதிர்ச்சியை நாங்கள் கேப்சர் பண்ணுறோம். சரி தொட்டப்பா வர ரைட். இதில் வாஷ்ரூம் இருக்குது. போயிடுச்சு. நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்படியோ நாங்கள் தான் இப்படி நிற்போம் பார்த்தீங்களா? எல்லா காலம் சரத்தை கட்டையில் சரம் மிஸ் ஆகிட்டு அதிகாலையே இங்கால ஏர்போர்ட் நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சரியான க்ரௌடாக தான் இருக்கு. இங்கால 5 மணிக்கெல்லாம் வந்து தொடங்கிட்டு இப்போ நேராக கொண்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயில பார்க்கிங்கில் ஒருக்கா போயிட்டு கொஞ்சம் நின்றுட்டு தான் போவோம். ஏன்னா வந்து ஃப்ளைட் வர்றதுக்கு நேரம் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டோம். நீ செக் அவுட் எல்லாம் முடிச்சு வேற இன்னும் இதாயிடும். முதல் முறை வரைக்கும் அப்படித்தான். நான் பின்னேரம் 2 மணிக்கு செக் அவுட் பண்ணினா நான் வேற 3 மணி 3:30 ஆக மாட்டேன். 2 மணி 2 காலத்தில் வந்துட்டேன். அதான் சொல்லலாம் இருக்கு. இங்கே பார்க்கிங் வந்து நேரம் அடிப்படையில் தான். ஒரு டோக்கன் ஒன்று தருவினா போய்க்க தான் காசு கொடுக்கணும். அதுபோல் நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் என்பதை பார்த்து தான் காசு. இப்போ நாங்கள் விட்ட பார்க்கிங் வந்து இந்தியாவில் ஏர்போர்ட்டுக்கு இந்தியாவில் பக்கத்துலேயே இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்கும் ஒரு பார்க்கிங் இருக்குது. அங்கேயும் வந்து நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். வாஷ்ரூம் அங்கால உண்டு கிடாக்கா பெருசா நீட் அண்ட் இல்லை. ரெடி அஞ்சு ஒன்று அடிச்சிட்டிங்க. அப்படியோ பார்க்கிங்லேயே உங்களுக்கு இந்த உணவுகள் எல்லாம் கிடைக்கும். டீ காஃபி அதாவது குடிக்கலாம். அதில் ஷோர்டிஸ் எல்லாமே கிடைக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளே கிடைக்கும். அது கொஞ்சம் விலையாக இருக்கும். இதில் நீங்கள் காஃபி தானே காஃபி நெஸ்காஃபி தான். சரி அப்படியோ நாங்கள் இதிலே எல்லாம் வலிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம்.
ரைட் விடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் இரவு வந்துட்டீங்க ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ரூம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்தில் ரூமுகள் பார்த்தீங்கன்னா 7,000 10,000 அப்படி சொல்லுவாங்க ஒன்றும் கவலைப்படாங்க இந்த வேன் ட்ரிப்பில் இல்லாட நின்று ஆகலாரு ஒரு பார்க்கிங்கில் போயிட்டீங்கன்னா பார்க்கிங்கில் பாத்ரூம் வசதி சாப்பாடு எல்லாமே வந்து கிடக்கும் அப்போ அதில் ஒரு 4 மணித்தியாவதுக்காண்டி அதுதான் 4 மணித்தியாவதுக்காண்டி ரூம் எடுக்க தேவையில்லை நேற்று பெட்ரோல் செட் பார்த்துனாங்களே எல்லா பெட்ரோல் செட்டும் பூட்டிட்டாங்க ஐயா 24 மணித்தியாவது திறந்து வைங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுவாங்க அப்போ பிறகு கடைசியில் ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க அப்போ இதில் வந்துட்டு நம்ம நினைக்கிறேன் நேராக போய் ஆளை கூட்டி கொண்டு வருவோம் ஆனால் இந்த பார்க்கிங் நல்ல பார்க்கிங் ஏற்பட்டு பக்கத்துலேயே இருக்குது முன்னுக்கு விட்டீங்கள்டா கிணறு நடக்க வேண்டி வரும் 2 வாஷ்ரூம் இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது நீட்டாக இருக்கும் இங்கே அது பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பெரிய பஸ் எல்லாம் வந்துருக்கு எனக்கு ஃபாரின் டூரிஸ்ட் வருவீங்க தானே அவையில் வந்து ஒரு கம்பெனியாகவே கொண்டு போய் சுற்றி காட்டுற மாதிரி எல்லாம் கணக்கு குரூப் ட்ரிப் எல்லாம் செய்யணும் அப்படி விடிய ஒரு டீம் ஒன்று வந்தது அவைகளுக்கு வந்து சிங்கள நாடகம் எல்லாம் ஆடி தான் அவையில் வரவேற்று கூட்டி கொண்டு போனவன் அப்படியோ இந்த கேட் தாண்டிட்டமெண்டாலே ஏற்பட்டான் உள்ளே போகலாம் 400 ரூபா நினைக்கிறேன் முதல் 250 ரூபா இருந்ததாகும் பார்ப்போம் நாங்கள் வாகனத்திலே வந்திருப்போம் வாகனத்தில் வந்திருந்தால் இதில் நிப்பாட்டு இல்லாது டப்புன்னு கிளப்பாங்க அதனால் ஆள் வந்த பிறகு அப்படியே காரை கொண்டு வருவோம்ட்டு வந்து நிற்கிறோம் இந்த பிரச்சனைகளையும் வந்து எக்கச்சக்க ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாமே வந்து இலங்கை நாட்டுக்கு வாரணம் 500 ரூபாடா ஒரு ஆளுக்கு உள்ளே நிற்கிறாரா வந்துட்டாரா சரியா படு உள்ளே நீங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா சில பேர் வந்து வேலைக்கே வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு செக் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் இதில் பிக் பண்ணலாம் தபால் காரியாலயம் இலங்கை போலீஸ் உதவி விமான நிலைய பாதுகாப்பு சேவை அப்படி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் நாங்களும் அடிக்கடி ஏர்போர்ட் வந்துட்டு போகிறோம் ஒரு காலம் ஃப்ளைட்டில் வருவோம்னு பார்த்தா சரியே இல்லை 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக அமையட்டுமெண்டு நாங்கள் நினைக்கிறோம் என்னது இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் இப்படி ஒரு ட்ராலி கண்டு எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாபாய் ஸ்டேட்டஸ் என்னடா போன முறை வந்ததை விட இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் வேறு வழியில் வந்துட்டோமா போன முறை பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டே மாறிட்டுறா டப்பன்ட்டு நான் உள்ளே வந்து நினைச்சேன் வந்து வேறு எதுவும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் வேண்டாம் இதால் தான் மாதிரிடா சேஞ்ச் பண்ணிட்டேன் கணக்கு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துருக்கு என்று தான் சொல்லலாம் இதில் எல்லாம் போட் பிடிச்சி கொண்டு நிற்கிறோம் அந்தந்த ஆக்களை கூப்பிட்றதுக்காண்டி இதில் வந்து எந்தெந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கு அது சம்மந்தமான விவரங்களும் வந்து இதில் ஸ்க்ரீனில் இருக்குது இங்கே பகுதியில் வந்தீங்கன்னா உடனே சிம் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும் சிம் தருவினம் கவரேஜ் இருக்காண்டி செக் பண்ணிக்கொள்ளுங்க அதோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே உடனே வந்துட்டு உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்கள் மகிழ்ச்சி படுத்தணும்னா வந்து இதில் எடுத்துக்கொள்ளலாம் எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் வந்து யாராவது ஆகிக்கொண்டே இருக்கேன் பாருங்கள் அவைகளுக்கு வந்து அங்கேருந்து சிம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்க வந்து என்னென்னு சொல்கிறது ஸ்பீட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகிருக்கு வேண்டாம் வளமையாகவே ஸ்பீட் குறைவு தான் இங்கே பக்கத்தில் ட்ராவல்ஸ்
அந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கு. பழமையாக வந்து சில நேரம் லேட் ஆயிடும். இன்றைக்கு வந்து நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் காருக்குள்ளே இருந்துட்டு பார்க்கிங்லேயே இந்த கோலடிக்கு வந்துறங்கிட்ட வந்து உள்ளே வந்துட்டோம். இல்லாட்டி 500 ரூபா டிக்கெட் எடுத்தது வேஸ்ட்டாக போயிடும். கூடுதலாக வந்து இந்தியாவிலேருந்து கணக்கு பேர் வந்து விசிட் பண்ணினோம் ஸ்ரீலங்காவுக்கு. ஐயா சிவா ஸ்போத்திலோட வந்துருக்கிறார் டியூட்டி ஃப்ரீயில். பெரியப்பா ஒன்றரை வேறடா இங்கால இன்றைக்கு தான் அந்த அரைவல்ஸுக்கு வந்துருக்கிறோம். இங்கால ஃபோட்டோக்கள்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வளமையாகவே வந்து ஆக்களை அனுப்புறாக்கு தான் வந்திருப்போம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம பெரியப்பா அண்ணா நல்ல யங்காக இருக்கிறீங்க, அண்ணா மாதிரி இருக்கிறீங்க. ஆள் நாங்கள் உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு ஆள் வெளியே வந்துடு. என்ன சொன்னது பயணங்கள் அந்த மாதிரி. சரி போ. நாங்கள் உள்ளுக்குள்ள ஆளை வரவேற்கிறக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிய ஆள் வெளியே வந்துட்டேன். $2000 சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு 15,000. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டில் வந்துட்டு மாற்றினீங்களா? அதான் இல்லை, சில பேர் வந்து சொன்ன வந்து 2000 கொடுத்தா மாற்றி தருவாங்கன்னு. ஆனால் அண்ணா சொல்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு 15,000. ரைட். உங்களோட தோட்டத்தோட அண்ணா பார்க்க அண்ணா தான் இதில் சின்னால் நிறைய இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் பெரிய தோட்டமாக இருக்கிறோம். சார் இதில் கொண்டு வருவோங்களா? ராத்திரிங்கால ஒரு இடத்துல என்ன கிளைமேட் என்ன சொல்லுது? கிளைமேட் சேஞ்ச் வைக்கையா இருக்கு. ஆனால் எங்களுக்கு இதான் குளிர் கிளைமேட். அங்கே குளிர் தொடங்கிட்டா? குளிர் தொடங்கிட்டு. ஆனால் இந்த முறை வளமையை விட சரியான குளிராண்டு கேள்விப்படுகிறேன். குறைவு குளிர் கூட. அண்ணா வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறார். என்ன பாரிஸ்? பிரான்ஸ் வேறு பாரிஸ் சரியா? ஓகே. சரி. நாங்கள் உடனே பிரான்ஸ் தான் சொல்கிறேன் எல்லாம். பாரிஸ் அந்த ஜோன் இப்போ 7 ஜோனோ ஏதோ இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. சரி. நாங்கள் விடியவே வலிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கும் இன்றைக்கு அந்த புயலுக்கு பிறகு வந்து எந்த ரோட்டால் போகிறது பாதைகள் சிக்கலண்ட புத்தளம் போட்டு தான் வர சொன்னவன். புத்தளத்தால் தான் வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதுலேயும் வரைக்க 2 பாலம் உடஞ்சி உடனே போட்டுட்டாங்க. இப்போ அந்த பரந்தம்பாலம் அங்கே புதுக்குடியிருப்பும் நேரடியாக போயிடலாம், சுற்றி தான் போகணும். இருந்தமடு அதே மாதிரி தான் போகணும். இந்தியர் செய்து கொண்டிருக்கணும். வரைக்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். இதில் வந்து போட்டு கொள்ளுவோம் பொருட்களை. பக்கத்துலேயே பார்க்கிங்கன்றபடியாக வந்து பெரிய லக்கேஜோட வந்துருக்கிற பார்த்தா 120 கிலோ. 50 கிலோ அவ்வளோ? ரைட். இப்போ அப்படியே எழுப்பிட்டு கூட்டிட்டு போய்கொண்டு அண்ணா சொல்றார் வந்து இந்த முட்டை கோதுக்கு 1 கோடி ஆண்டு. அதான் இலங்கை நிலவரம். இங்கால அப்படி ஒரு நீர்கொழும்புல இங்கால ஒரு கடையில் காலை உணவை முடிச்சுட்டு போவோம்ட்டு நிப்பாட்டியிருக்கோம். நேரம் வந்து யாழ்ப்பாணம் தான். இது பாலானம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விடிய சாப்பிட்றதுக்கு வந்துருக்கிறோம் ஒரு கடைக்கு. சரி, இதில் ஒரு கடையில் சாப்பிட்டு நாங்கள் காலை உணவுக்கு வந்து 2970 ரூபாய் வந்திருக்கு. 10% சர்வீஸ் சார்ஜ் 270 ரூபாய் வந்திருக்கு. அதோட
வாட்டர் பாட்டில் எடுத்து நாங்கள் அதுக்கு குடிக்கிறதுக்கு கப் தந்தவை. அந்த கப்புக்கு வந்து 20 ரூபா போட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் அந்த கப் வந்து யூஸ் பண்ணல. அதனால் 20 ரூபா போட்டபடியாக நாங்கள் அந்த கப்பை பத்திரமா யாழ்ப்பாணம் கொண்டு போய் பாவிக்க போகிறோம். இப்போ யூஸ் பண்ணியிருந்தால் போட்டுக்கலாம், ஆனால் யூஸே பண்ணல. சரி போட்டிருக்கணும். அப்போ நாங்கள் அதுக்கான பொருளுக்கான விலை வந்து போட்டிருக்கணும் தானே. அப்போ நாங்கள் கொண்டு போகலாம். அதோடு வந்து சம்பல் தந்தவை, பொல் சம்பல் ஒரு டிஷ்ஷில் சம்பல் வந்தவ. சம்பலுக்கு வந்து 100 ரூபாய் போட்டிருக்கணும் பாருங்கள். இடியப்பம் போட்டு வேண்டி நாங்கள் அதில் கொஞ்சம் போட்டிருக்கலாம். சரி என்ன செய்கிறது, இப்படியான நிலைமையாக இருக்குது. இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். வெள்ளம் தானே, வெள்ள பாதிப்பு எல்லானே. சரி ஒன்றும் செய்யலாது. சாப்பாடு என்ன வேணுங்கண்ணா? ஓகே. பின்னால் வந்த உடனே வந்து லக்கேஜ் பிரிவடுது. என்ன சம்பவம் பண்ணால் வந்து அண்ணன் ஆப்பிள் ஒன்று தவிர சாப்பிட்டுட்டு சரி வரக்க எங்கள்ட ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு பாருங்க கொண்டு எடுக்கிறக்காண்டி பின்னால் எடுத்துக்கொண்டு இருக்கணும். பிரான்ஸ் நாட்டு ஆப்பிள் இப்போ உடைபடுது. ஆமாம், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கு ஐயா. இதுக்கு வச்சு எல்லாமே வந்து குளிருது. நல்ல வாசம். ஆப்பிள்ன்ற வாசம் இப்போ தான் அடிக்குது. வேற எந்த பெரிய ஆப்பிள். இந்திய நிலவரம் பொறுத்தவரையில் பழங்கள் அண்ணா சொல்ற வீடியோல பழங்கள் சாப்பிடுவோம். சரி, அப்படி ஒரு சிலாபத்தில் நிப்பாட்டி இருக்கோம். கொஞ்சம் பொருட்கள் பண்ணுவோம் உண்டு. கிறிஸ்மஸ் வருது தானே, அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ அது சம்மந்தமான பொருட்கள் சிலாபத்தில் பார்ப்போம் பண்ணிட்டு அதில் ஒரு கடை ஒன்று கண்டாங்க. நிப்பாட்டிட்டு அப்படியே போகிறோம். இந்தியாவில் என்னென்னு சொல்கிறேன், இந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் ஓடுறது கஷ்டமாக இருக்குது. அங்கால பக்கம் டிராஃபிக் இல்லாத இதுக்கு இழுத்தா தான் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சிலாபத்தில் வந்து வெயில் இருக்குது சரியோ. இப்போ நாங்கள் எங்கட நாட்டுக்கு போனோன்னா குளிர் அடிக்கும். வவுனியா கிட்ட போனோன்னா குளிர் அடிக்கும். இந்த கடையில் கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னு வந்திருக்கிறோம். மக்களே எங்கள் விலையை பாருங்கள். இந்த ட்ரீயே 11,000. நாங்கள் ஒரு ஒரிஜினல் மரத்தில் வைக்கலாம் போல இருக்கு. சரி, இப்படியோ போய்கொண்டே இருக்கிறோம். போகிற வழியில் புத்தளத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ரோட் சைட் கடையை பார்த்துட்டு அதில் ஒருக்கா சாப்பிடணும் தம்பி என்றவர். விடிய அந்த கடையில் சாப்பிட விட இப்படியான கடையில் சாப்பிட்றது அந்த ஒரு இது என்ன. இங்கே ஒரு டீ ஒன்று சுட சுட அடிப்போம். ஒன்று என்ற கிளைமேட்டு கொஞ்சம் மந்தமாக இருக்குது. டீ போடணும். ஓ, இதுக்குள்ளே அந்த கொழுக்கட்டை மாதிரி வச்சிருப்பேன். சாப்பிடுவோம். இங்கெல்லாம் திறக்கிறேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து சிங்கள ஸ்வீட். ஆனால் என்ன கொஞ்சம் இலங்கை வந்தால் இனிப்பு சாப்பிடுவோம். தேங்காய்பூ, அது வந்து பித்தூள் அதெல்லாம் போட்டு வந்து இடியப்பத்துக்களை வச்சுக்கலாம். எங்களோட மோத மாதிரி இருக்கும். நல்ல சுட சுட டீ உண்டு. வேற லெவலாக இருக்கு. சேஸ் அடிச்சிருங்க. இது ரோட் சைடில் வச்சுக்கிட்டேன். நாங்கள் எல்லாம் சீனி போட்டு டீ குடிச்சு எங்களுக்கு சோறு வர வைக்கணும். ஒரு சீனி இல்லாம அது இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்டால் அதான் சீனி இல்லாமல் சீனி உரப்பு எல்லாம் தவிர்க்கும். எண்ணெய் அது இல்லாமல் என்னண்டு இருக்கிறது. அது இலங்கையில் இருக்கல, அதுகள் எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க. மனுஷி வந்து உடனே நான் போட்டோட மனுஷி குசி விட்டு வெளியில வந்துருப்பான். சமைச்சாலும் அந்த கோழிலேருந்து வரும். ஓ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா விட கூடாது. இப்போ ஆடு சமைச்சாலும் கொண்டு வரும். ஆனால் அதுக்காண்டு கண்டு விட்டு தாளிக்க
மிக விரைவில் செய்வோம். பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு ஆளுக்கு. அங்கே ஒரு இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பகுதி வந்து இதில் புத்தளத்துக்கு தாண்டி வந்துட்டோம். இந்த பாலம் வந்து முதல் இந்த என்ன சொல்ற கொங்கிரீட் பாலம் இருந்தது. அது இந்த புயலால் வந்து உடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து இரும்பு பாலம் வந்து போட்டிருக்கோம். இதுதான் பிரதானமான இது. இப்போ நாங்கள் கேட்ட மட்டில் வந்து என்ன சொல்கிறது, கொழும்பு போகிறதுக்கு வந்து 3 இது இருந்தது. சரியா 3 வழி இருந்தது. ஆனமடுவால போய் போகலாம், அது இல்லை தம்பில் போட்டு குருநாகல் போட்டு அப்படி போகலாம். அதுக்கு பிறகு இந்த புத்தளம் போகிற பாதை. இந்த பாதை தான் நீட்டாக இருக்கண்டு பாலம் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது, இதால் போங்கன்னு சொல்லியிருந்தவ. இப்போ நாங்கள் வரைக்கும் கூட பார்த்தாங்க இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உடைஞ்சு போயிருப்பாங்க. அதோட இப்போ போய்க்கு அங்கால ஒரு பகுதி அந்த பஸ் தாண்டு கணக்கு பேர் பஸ்லேயே 2 நாள் நின்று அவையில் மீட்ட பகுதியும் வந்து இதை தாண்டி போய்க்கு தான் தெரியும். நாங்கள் வரைக்க வந்த பிறகு தான் நீங்கள் நண்பர் வந்து சொன்னவர் இந்த பகுதி அந்த சர்ச் இருக்கிற பகுதி தான். அதில் 2 நாள் இருந்துருக்கீங்க வேணா அப்படி அழிவுகள் பார்த்தீங்களோ. ஓ இதுக்கு இந்தியாவில் ஒரு ஏரியாவுண்டு வரும். அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து ஒரு பன்சலையோட சேர்த்து ஃபுல்லாக அடிச்சிட்டு கட்டிடங்கள்லேருந்து சகலது அந்த ஃபோர்ஸா வந்து ஓடி இருக்கு தண்ணி. இப்போ பாருங்க எவ்வளோ அமைதியா இருக்கு. அது திடீர்னு வரும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முட்டினா ஒன்று எங்க போறது எங்க ஓடுறன்னு தெரியாம இதாகிட்டு அப்படி நடந்துட்டு அதான் இப்போ பார்க்க இதா அப்படி நடந்து. ஆனால் இந்த வழிதான் எல்லாருமே பயன்படுத்த பிரதானமான வழி. சரி, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த புயல் நேரம் வலிக்கிட்டு பஸ் வந்து மூண்ட இடம் இந்த பாலத்தடி தான். இதெல்லாம் வந்து அங்காள கரையில் பஸ் போய் அவ்வளோ பயணிகளும் அந்த பஸ் கூரையில் நின்று 2 நாளுக்கு பிறகு வந்து காப்பாற்றப்பட்ட சம்பவம் வந்து இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு பன்சலை, இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச் இதில் பார்த்தாலே தெரியும் இந்த புயலால் வந்து ஏற்பட்ட பாதிப்புகளை நீங்கள் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருந்த இது ஒரு பன்சலை. இந்த பன்சலையை வந்து அப்படியோ டச்சு நொடுங்கிட்டு பாருங்க. இதில் எவ்வளோ பெரிய மரம் வேரோட கிளம்பி இருக்குது. இந்த பகுதி தான், இந்த வழியில் தான் அந்த பஸ்ஸும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு வந்த பஸ்ஸும் வந்து மாட்டப்பட்டிருக்கு. அதோட இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சும் வந்து தரைமண்டமாக இருக்குது. ஆனால் வந்த உடனே போகிற வழியிலே நீங்கள் எப்படி இந்த அண்டத்தை பார்க்குறீங்க வேறுங்க எவ்வளோ பெரிய இது ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த பஸ்ஸில் பயணிச்சாக்கெல்லாம் போய் பஸ் பிறண்டு அந்த பஸ் கூரையில் இருந்து 2 நாளுக்கு பிறகு தான் நான் எல்லாரையும் இது செய்தது. அதில் 3 பேர் வந்து இறந்துட்டோம். அது இந்த பகுதி தான். இந்த பாலம் இருக்குல்ல, இதை மேபி பெருசாக நல்ல போஸாக வந்து தண்ணி போயிருக்கு. மற்றது வந்து இந்த அனர்த்த நேரம் வந்து இந்த இதில் இந்த கடை இருக்குல்ல, இந்த கடைன்ற கூரையில் 50 பேர் வந்து ஏறி நின்று அவன் உயிரை வந்து காப்பாற்றி இருந்திருக்கணும். அந்தளவுக்கு சரி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட இடம் இதுதான். அந்த இடம் பாருங்கள், இப்போவுமே வந்து இன்னும் தெரியுது, இதை பார்க்கவே தெரியுது. அப்படியா இந்த கூரை தான் அந்த வலைத்தளங்களில் போனது. வெள்ள நேரம் வந்து 50 பேர் இந்த கூரையில் இருந்தான் வந்து உயிர் தப்பி இருக்கணும். பஸ் பிறண்ட இடம் வந்து இதுதான். இங்கே வந்து சரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த விகாரையை பாருங்கள். இந்த விகாரையெல்லாம் வந்து எப்படி சேதம் அடைஞ்சிருக்குண்டு. எல்லா சிலைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி இதில் இருந்த மண் எல்லாம் வந்து இழுத்து கொண்டு போயிருக்கு. அவ்வளோ போஸாக வந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதில் இந்த சுவரெல்லாம் வந்து உடைஞ்சிருக்கு. இப்போ இந்த தண்ணியை பார்த்தா தெரியுதா, இந்த தண்ணி இப்படி அடிச்சிருக்கேன், அடிச்சு கொண்டு போகணும். அவ்வளோ போஸாக அடித்து கொண்டு போயிருக்கு. சனமெல்லாம் அவ்வளோ இதாக இருந்திருக்கு. என்ன இப்படி இதில் பார்க்க வந்து வட மாகாணத்தில் உண்மையிலேயே பாதிப்புகள் கூட வேண்டாம்.
அடிச்சு பிடிச்சிருக்கு எல்லாத்தையும். இங்கால இன்றாபுரம் தாண்டி இங்கால கடைக்கு வந்துக்கிறோம் ரம்பைவாவில். இதுதான் சாப்பாடு பார்த்தீங்க, போய்க்கேம் வரைக்கும் சும்மா வேறு லெவல் சாப்பாடு உண்டு. இதுக்காண்டி அங்கே இருந்து ஒருக்கா வந்து சாப்பிட்டு போகலாமண்ணா. அண்ணா வேற வரதான் வர்ற அவனுக்கு அது அலர்ஜி. அவனோட பிளேட்ல ஏதாவது ஒரு வெஜிடபிள் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் வந்து கொண்டிருந்த நாங்கள் அங்காள பகுதியில் மழை இல்லை. வவுனியாவில் மழை ஒன்று கொட்டி தீர்த்திருக்கு. இதை பார்க்கவே தெரியுது. அதோட இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்து நாங்கள் அங்காள பகுதியில் பெருசாக போலீஸ் இல்லை. மதவாச்சி தாண்டின உடனே 4 இடத்துல போலீஸ் நின்றுட்டான். அதில் 2 இடத்துல மறைச்சு பார்த்துட்டு போயிடும். இப்போ என்னடாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நிற்கிறீங்கன்னா வந்து ஒருக்கா செக் பண்ணினா இவர் செக் பண்ணிட்டாருன்னு அடுத்ததுக்கு அறிவிங்கடா. ஒவ்வொரு கேப்புகளையும் வந்து கூட நீ ஏன்னா நாங்கள் இறங்கினா வந்து 100 மீட்டருக்கு ஒருக்கா பக்கத்தில் 2 தான் மறைப்பாங்க. அங்கே மறைச்சு போட்டு பார்த்து 2 தான் மறைப்பாங்க. இஞ்சால வேற வவுனியா டவுனை பேர்றா வெறிஞ்சோடி போயிருக்கு. என்ன இந்த வவுனியா டவுனுக்கு வந்துட்டாவே அட என்னது கவுன் கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்கு. மதிய டைம் தானே சாப்பிட போயிருப்பாங்களே எல்லாம். சரி போய்த்து நான் 3 மணி. அடுத்த மழைக்கு தயாராகுங்கள் என்று வானிலை அறிக்கை சொல்லியிருக்கான். அடுத்த 1 கிழமையில இன்னும் ஒரு மழை இருக்காமன்னு சொல்லி இருக்கிறான். எல்லாரும் சேஃபா இப்ப நடக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. அதான் சேஃபா எல்லா இடமும் மழை. ரெடியா இருங்க. ஏண்டா நண்பர்களும் சொன்னவ முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு அங்காள பக்கமும் சரியான மழையா என்ன இயற்கை சீற்றம். இப்போ நாங்கள் முருகண்டிக்கு வந்துட்டோம். அப்படியே இதில் கொஞ்சம் கச்சானம் பண்ணிட்டு அப்படியோ போவோம். சரி அப்படியோ வீட்டை வந்துட்டோம். வந்துட்டு இறக்கிட்டு வலிக்கிறப்புறம் நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம். சரி அண்ணா நாங்கள் வலிக்கிறோம். ஓ